ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 24 கேட்கலாமா? சந்திரமாகாளி அம்மன் திருக்கோயில் ஊர் முழுக்க விழா கோலம் பூண்டிருந்தது. 3 வருடங்களாக கொண்டாட்டங்கள் எதிலுமே பங்கெடுத்து கொள்ளாத மக்கள் இன்று சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். காலை மணி 5, 50க்கும் மேற்பட்ட கன்னிப் பெண்கள் அம்மன் திரிசூலத்திற்கு முன்னால் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். திருவிழா தொடங்குவதற்கு முன் வயது வந்த இளம் பெண்கள் மஞ்சள் முடிந்த தாலி கயிறை மல்லிகை பூவால் சுற்றி அதை சாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்த பிறகு தங்கள் வலது கையில் மாட்டிக்கொள்வார்கள். அதன் பெயர் மாங்கல்ய காப்பு. இந்த காப்பை திருவிழாவின் 7ஆம் நாள் அம்மன் சிலையை ஆற்றில் கரைத்த பிறகு ஆற்றில் மூழ்கி எழுந்த பின் தான் கழற்றுவார்கள். நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் சடங்கு இது. நான் வரமாட்டேன் என்று மறுத்த மகேஸ்வரியை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து அமர வைத்திருந்தால் மனோன்மணி. சற்று தள்ளி நின்று கொண்டு மகேஸ்வரியையே பார்த்தபடி இருந்தால் குணசீலனின் மனைவி ரஞ்சிதம். இவதான் என் வீட்டுக்கு வரப்போற 2வது மருமக. மனதுக்குள் சிரித்து கொண்டார். அந்த காட்டு நிகழ்வின் போது ஆண்கள் யாரும் கோயிலுக்கு வரக்கூடாது என்பதால் பூசாரியின் மனைவிதான் அவர்களுக்கு காப்பு கட்டி விடுவார். பூஜை முடிந்ததும் எல்லாரது காப்புகளையும் பெரிய தாம்பாளத்தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியே வந்தார் பூசாரியின் மனைவி மாரியம்மாள். வாங்கத்தா, ஒவ்வொருத்தரா வந்து காப்பை கட்டிக்கங்க. ஆத்தா அருளால் உங்கள் எல்லாருக்கும் நல்ல புருஷன், தங்கமான புருஷன் கிடப்பான். வாங்க. அனைவரும் எழுந்து போய் வரிசையில் நின்றார்கள். மகேஸ்வரியின் முறை வந்தபோது ஒன்றுமே வேண்டிக் கொள்ளாமல் வெறுமனே கையை மட்டும் நீட்டி வாங்கி கொண்டாள். ஆனால் மனோன்மணிக்கோ பலமான வேண்டுதல் இருந்தது. அவள் முறை வந்தபோது, ஆத்தா மாகாளி, எங்கள் மாமா பேச்சு முத்து என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு நிச்சயமாக நல்லா வச்சுக்கிறோம். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் என் மகேஷு பாவம், அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறா. அவளோட கல்யாண வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுமா? வேண்டிக் கொண்டு காப்பை கையில் வாங்கி கொண்டாள். வாடி போலாம். என்னை ஏண்டி இங்கே கூட்டு வந்து இந்த காப்பை கட்ட வச்ச? அடே அப்பா, நேற்று தான் மாகாளி மலை நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னேன். இப்போ என்ன பழையபடி வேதாள முருங்கை மரம் ஏறுது? நான் என்ன சொன்னேன்? நேற்று அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் கோபம் இன்னும் தீரலை, இனியும் தீராது. எல்லாம் தன்னால் தீரும். வா போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குயவர் சந்திரமோகனை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கும். வா வா. இருவரும் வெளியே செல்ல அங்கு குணசீலன், அவர் மனைவி ரஞ்சிதம், செண்பக பாண்டியன், அவனது அண்ணன் செலியன், செலியனின் மனைவி லதா அனைவரும் ஆளுக்கு ஒரு தாம்பாளத்தட்டை வைத்துக்கொண்டு மேலக்காரர்களின் அருகில் நின்று கொண்டிருக்க ரஞ்சிதம் மகேஸ்வரியை பார்த்து புன்னகைத்தார். இவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். அவர்களை கடந்து வந்த பிறகு, மகேஷ், அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு நீயும் இப்படி ஒரு தட்டை தூக்கிக்கிட்டு இவங்க கூட நின்றுக்கிட்டு இருப்பேல என்று மனோன்மணி கேட்க அவள் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் மகேஸ்வரி. சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது உளறிக்கிட்டு. இப்போ வரைக்கும் அது ஒரு செவி வழி செய்திதான். இன்னும் அவங்க வீட்டிலிருந்து முறையா எதுவும் பேசலை. ஏதோ தனிகாசலம் மாமா கிட்ட சொன்னதை வச்சு நீயா கற்பனை பண்ணிக்கிறாத. எங்கள் சித்தப்பா சித்திதேன் வயசானவங்க என் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் ஏண்டி அது இதுன்னு பேசி என்னை நோகடிக்கிற? மகேஸ்வரியின் குரலில் இருந்த வேதனையை உணர்ந்து கொண்ட மனோன்மணி தலை குனிந்தாள். மன்னிச்சிரு மகேஷ், இனி உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்றுடி, நீ நல்லவ. உன் மனசுப்படி எல்லாமே உனக்கு ரொம்ப நல்லதாகவே நடக்கும். தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ். மகேஸ்வரியின் கண்களில் கண்ணீர் பளபளக்க அதே நேரம் மேலதாளத்துடன் குணசீலனின் குடும்பம் குயவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். காலை மணி 8. திரிசூலத்தின் முன்னால் தற்காலிகமாய் அமைக்கப்பட்டிருந்த அந்த மேடையில் ஒரு கூடை நிறைய ஈரமண்ணை தன் அருகில் வைத்துக்கொண்டு அம்மன் சிலையை செய்ய ஆரம்பித்திருந்தார் குயவர் சந்திரமோகன். விசேஷம் என்னவென்றால், சிலையை செய்து முடிக்கும் வரையில் அவரது கண்கள் கட்டித்தான் இருக்கும். அம்மனின் தல வரலாற்றில் சொல்லப்பட்ட அந்த குயவனின் குடும்பத்தில் வழிவழியாய் வரும் வாரிசுகளில் ஒருவர் தான் இந்த சந்திரமோகன். எப்போதும் தை 1ஆம் தேதியிலிருந்து திருவிழாவின் முதல் நாள் வரையில் இவர்கள் 1 மாதம் முழுவதும் தீவிரமாக விரதம் இருப்பார்கள். 3 வருடங்களுக்கு திருவிழா நடக்காததால் 60 வயதான சந்திரமோகன் மனமுடைந்து போயிருந்தார். தன் உயிர் போவதற்குள் இன்னும் ஒரே ஒரு முறையாவது சந்திரமாகாளியின் சிலையை செய்துவிட வேண்டும் என்பது அவரது தீராத ஆசையாகி போனது. அவரது ஆசை இன்று நிறைவேறிவிட்டது. இதோ மிகவும் ஆனந்தமாக அந்த சிலையை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த சிலையை செய்து முடித்ததும் உள்ளே இருக்கும் அம்மன் சிலைக்கு திரை போட்டு மூடிவிடுவர். 7 நாள் திருவிழாவும் சந்திரமோகன் செய்து வைத்திருக்கும் சிலைக்குத்தான் நடக்கும். 3 மணி நேரத்தில் அவர் அழகாக மூலவரை போலவே சிலை செய்து முடித்திருக்க அவரது பக்தியின் திறம் கண்டு மனோன்மணிக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. மாகாளிக்கு அர்ச்சனை, தீப ஆராதனை அனைத்தும் சிறப்பாக நடந்தேறியது. முதல் நாளை நிகழ்வு நல்லபடியாய் முடிய பந்தலில் இருந்த மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் களைய ஆரம்பித்தது. மனோன்மணி வீடு. அத்தை, இன்னும் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றவா? வெறும் சோத்தை சாப்பிட்றேன். நீ வச்ச வெறும் சோறு கூட நல்லாதேன் தான் இருக்கு. வீராயி சொல்ல ஹஹா என சத்தமாக சிரித்தான் பேச்சு முத்து. என்னடா சிரிக்கிற? இல்லை மாமா, இந்த மனோன பிள்ளையை கட்டி கூட்டு போகிறதுக்கு எங்கள் அம்மா என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுக்கு தான் சிரித்தேன். அப்போ சாம்பார் நல்லா இல்லையா? அவனை முறைத்தாள் மனோன்மணி. ஆமாம், சுடுதண்ணி மாதிரியே இருக்குது. உன்னையை கட்டி நான் சோத்துக்கு திண்டாட போகிறேன். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. அத்தை, உங்கள் மகன்கிட்ட சொல்லி வைங்க, என்னை வம்பிழுத்தான் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வ? அத்தை, என்னத்தான் பாருங்க மாமாவை,
டேய் அவள் பாவம்டா, சின்ன புள்ளடா, எது கழுக வைக்கிற, விடுத்தா அவன் கிடக்குறான். லூசு பைய, சாம்பார் பிரமாதமாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து. வீராயி, மனோன் இன்னும் 2-3 மாசத்துல படிப்பை முடிச்சிடும், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? பேச்சுமுத்து மனோன்மணியை நிமிர்ந்து பார்த்தான். அவள் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொள்ள புன்னகைத்து கொண்டான். வைகாசியில் வச்சுக்கிறலாம்னே. எப்பா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுமா, இது என்ன கேள்வி? உன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், நீ பேசாமல் வேறு யார் பேசுவாங்க? என்ன சொல்ல போகிற சொல்லு. இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம், இன்னொரு டிகிரி படிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு மேலே மேலே படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவள் சொல்ல சொல்ல பேச்சுமுத்துவின் முகம் சட்டென வாடி போயிற்று. ஏய், என்னாடி சொல்கிற? சும்மா நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த வருஷத்துலேயே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு கணா கண்டுக்கிட்டு இருக்கேன். அதில் மண்ணள்ளி போட்டுறாத. வீராயி கண்ணீர் மல்க கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். அதை கண்டதும் மனோன்மணிக்கு சிரிப்பு வந்து விட்டது. அத்தை, லூஸ் மாதிரி இப்போ எது கழுகிற? நான் சும்மாதேன்னு சொன்னேன். இந்த குரங்கு மூச்சியை நான் கட்டிக்கிறேன். என்னை வம்பிழுத்துச்சுல, அதேன்னு கொஞ்சம் விளாடி பார்த்தேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. என்னத்தாது? இந்த ஆளுக்கு ஒரு இட்லி கூட நான் ஊற்றி தர மாட்டேன். அவள் சொல்ல வீராயி, தணிகாசலம், பேச்சிமுத்து மூவரும் கொல்லென சிரித்து விட்டனர். என்ன மகேஷு, காலை நீட்டி உட்காந்துருக்க? மூஞ்சி வேற ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது. உடம்பு எதுவும் சரியில்லையா அத்தான்? இல்லை சித்தப்பா, ரொம்ப நடந்துட்டேன் போல, அதான் கால் வலிக்குது. சரி இரு, பொன்னாத்தாவை வர சொல்லி உனக்கு காலை மிக விட சொல்கிறேன். ஏய் பொன்னாத்தா. வேணாம் வேணாம் சித்தப்பா, தோட்ட வேலை செய்கிறதுக்கு தான் அவங்க இங்கே வராங்க. என்னை விட வயசில் பெரியவங்க வர, அவங்கள போய் எனக்கு காலமிக்க விட சொல்கிறதா? அது தப்பு சித்தப்பா. சரி, அவள் வேணாம், நான் நம்பிக்கை விடுறேன்னு சொல்லிக்கொண்டே சிந்தாமணி உள்ளிருந்து வந்தார். சித்தி, வேணாம், நீங்கள் நாளைக்கு பூக்குழி இறங்க போகிறீங்க, அதுக்காக விரதம் வேறு இருக்கீங்க. அதை மறந்துட்டு காலமிக்க விடுறேன்னு சொல்கிறீங்க? போங்க சித்தி, எனக்கு கால் வெளியே இல்லை, போதுமா? மகேஸ்வரி லேசாக சிரித்தாள். ஆமாத்தான், உங்கள் சித்தி நாளைக்கு பூவில் இறங்குறதே உனக்காக மட்டும்தான். என்ன பார்க்குற? அவள் என்ன வேண்டியிருக்கா தெரியுமா? அண்ணனும் மதனியும் சீக்கிரமே வந்துடணும்னு. அவங்க வந்தாதான் எங்கள் மகேஷ் முகத்தில் உண்மையான சந்தோஷம் வரும்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான், பாவம். இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் எங்கள் அக்கா வந்துடும். அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு நானும் அதுவும் சேர்ந்து பூக்குழி இறங்குவோம். இது நிச்சயமாக நடக்கும் பாருங்க. சிந்தாமணியின் கண்களில் ஒளி வீசும் நம்பிக்கையை கண்டவுடன் மகேஸ்வரியின் இதயம் ஊமையாய் அழுதது. ஒரு பெரிய உண்மையை உங்கள் 2 பேர்கிட்டையும் மறைக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் வாசலில் அந்த அம்பாஸ்டர் வந்து நிற்க, அதிலிருந்து குணசீலன், ரஞ்சிதம், செழியன், லதா 4வரும் இறங்கினர். அதில் ரஞ்சிதத்தின் கையில் பூ, பழங்கள், வெற்றிலை பாக்கு அடங்கிய தாம்பாளத்தட்டு. ரகோத்தமனும் சிந்தாமணியும் ஒருவரையொருவர் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு வாசலுக்கு சென்று அவர்களை வரவேற்க, மகேஸ்வரி ஓடி சென்று கிச்சனுக்குள் ஒளிந்து கொண்டாள். உள்ளவாங்க, உட்காருங்க என்ற வழக்கமான உபசரிப்புகள் முடிந்த பின்னர் ரஞ்சிதத்தை பார்த்தார் குணசீலன். அவர் பேசுங்க என தலையாட்டியதும் தொண்டையை ஒரு முறை கனைத்து கொண்டார். உங்கள் அண்ணன் மகேஸ்வரியை எங்கள் மகன் செண்பக பாண்டியனுக்கு கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சம்மதமா மாமா? பட்டு கத்தரித்தார் போல் பட்டென கேட்டுவிட்டார். வருவாள்.